மச்சான் ஸ்வீட் எடுத்துக்கோடா, வேலை கச்சிச்சு. உன் கூட தான் சேர்ந்து ஸ்வீட் எடுத்துட்டு வந்தேன். இப்ப பாரு சூட் பண்ண வந்து நானே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். என்னடா வேலைக்கு போல டேரக்டா சொல்றியா? இல்ல மச்சான், டைரக்டாவே சொல்றேன். எப்பதான் வேலைக்கு போற? வெறுப்பேத்தாதுடா, எவனும் வேலை கொடுக்க மாட்டான். நீ வேணா உன் கம்பெனில வச்சு வேலை இருந்தா கேட்டு சொல்லு. கேட்டு சொல்லவா? இங்க நான் சொல்றோட தாங்க வேலையே. நீ என்ன பண்ணு, என் அக்கௌண்ட் ஒரு 3000 ரூபாய் மாத்தி. எதுக்குடா? ஏய், வேலை வேணுமா வேணாமா? என்ன வேலை மச்சான்? ஏய், நீங்கெல்லாம் இந்த மாதிரி இன்னும் கேள்வி கேட்டு இருக்கிறதுனால தான்டா முட்டு சந்திரன் மூத்தம் அடிச்சுன்னு இருக்கிறீங்க. என் முஸ்டாங்காரங்க 3வது தெரியல நிக்குது. என்னடா சம்மந்தமே இல்லாம வளர்ற? என்ன வேலை தான்டா கேட்ட? மச்சான், நீ வேலையை பத்தி எல்லாம் கவலையே பட தேவையில்ல. வாரத்துக்கு 30,000-40,000 சாலிடா எடுக்கலாம். போகாம நோம்பு கும்பிடலாம். அப்படின்னா மச்சான் வேலை? இப்போ மூளையை கழுவி ஒரு 3000 ரூபாய் போட வச்சல, அதான் வேலை. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், இப்ப நான் உன்னை சேர்த்து விட்டல, அதே மாதிரி நீ ஒரு 4 பேரை சேர்த்து விடு. நம்ம கம்பெனி வெப்சைட்ல பொருள் வாங்க சொல்லு. புடிச்சிருந்தா ஓகே, இல்லன்னா லாஸ். ஆமா, அவங்களே தான். ஏண்டா ஊர் வாய் நிக்கிறதுலாம் ஒரு வேலையாடா? மரியாதையா காசு திருப்பி. உன் காசுல திருப்பி தந்துடலாம்டா. ஆனா நம்ம கம்பெனில ரீஃபண்ட் ஆப்ஷன் இல்லையே. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வேற போயிடுச்சு. நீ என்ன பண்ணு, நம்ம கம்பெனி வெப்சைட்ல ரெஃபரல் ஐடியை போட்டு சோப்பு சீப்னு எதனா வாங்கிக்கோ. ஏய், ஐயா, உனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம தம்பி ஒருத்தர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்குறியா?